ஸோ பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பாயிண்ட்ல செம காண்டாயிட்டாங்க பார்வதி. அமித் பேச கடுப்பாயிட்டு, அமித் என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் சரியில்லை பாத்துங்கன்ற மாதிரி ஒரு நெடுநீர கான்வர்சேஷன் போச்சு. அது எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கமருதீன், வினோத் மற்றும் அமித், அதுக்கப்புறம் கமருதீன், பார்வதி மற்றும் கேப்டன் அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் போச்சு. அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. லைக் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும். மறந்துடாதீங்க கைஸ். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போகலாம். ஸோ கார்டன் ஏரியாவில் போயிட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கமருதீன், வினோத் மற்றும் அமித் சொல்கிறார், எஃப்ஜே அண்ட் வியானா ரெண்டு பேரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இப்போ நானும் இவனும் பேசாமல் போயிட்டு இந்த வாரம் எவிக்ட் ஆகிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்? இதில் குறிப்பாக நாங்கள் பேசாமல் வந்து டீ காஃபி இதெல்லாம் பேசாமல் டீ காஃபி லட்டு பூந்தி எனக்கும் தானே போயிருக்குது, அவங்களுக்கு மட்டும் போன மாதிரி பேசியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கமருதீன் சொல்கிறார். தெரியாம தானே நடந்ததுன்ற மாதிரி வினோத் சொல்ல, ஸோ இல்லை இதே நான் சைலண்டாக இருந்து எவிக்ட் ஆன போனால் என்ன, எல்லா ஹவுஸ் மொச்சம் அப்படியே வேடிக்கை தானே பார்ப்பாங்க அப்படின்றது தானே எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி கமருதீன் பேசுறாரு. யாரும் தெரிஞ்சு பண்ணல, ஃப்ரீயா விடு அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே அமித் சொல்றாரு, அப்பா நான் சொன்னா கோச்சுப்பாரு, நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு, அவர் ஆல்ரெடி டென்ஷனா இருக்குன்ற மாதிரி அமித் ஒரு பக்கம் கவுண்டர் போறாரு. ஓகே, நாங்க பேசுறதை நிறுத்திட்டா டீ காஃபி வருமா, வந்துருமா, வரப்போகுதா என்ன? நீங்க பேசுறது நிறுத்தினாவே வரும்பா கமருதீன், சாரி டான் வந்துச்சு, வரும்பா கமருதீன். ஏன்னா நீங்க பேசாம இருந்தா அந்த ரூல் பிரேக்கே நடக்காது, சைன் லாங்குவேஜ் நடக்காது, எதுவுமே நடக்காது. நீங்க சைன் லாங்குவேஜ் எல்லாம் காமிச்சிங்கன்னா கண்டிப்பா வராது, வீக்கெண்ட்ல சம்பவம் இருக்குது அப்படின்றதுதான். அப்போ சொல்றாரு, நீங்க ஜெயிலுக்கு போறது எதுக்கு, ஒருத்தன் ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மர் போறனா அதுல இருந்து திருந்தி வர்றதுக்கு தான், அதே மாதிரிதான் இது அப்படின்றதான் நான் சொல்ல வரேன்ற மாதிரி அமித் புரிய வைக்கிறாரு. கமருதீனுக்கு விளங்குற மாதிரி தெரியவில்லை. அடுத்து திரும்ப மார்னிங்கே வந்து விக்ரம் பர்ஃபார்மன்ஸ் போட்டான், அதுலயே வந்து அரசியல் மாதிரி ஒரு விஷயத்த பண்ற மாதிரி பேசுறான், அப்பயே எனக்கு காண்டாயிருச்சு. இவங்கெல்லாம் யோகி மாதிரி நம்மளை பத்தி பேசுறாங்க, அரோரா நிறைய வாட்டி மைக்க மறைச்சு பேசியிருக்கா, அப்படியே மூக்க விரிச்சுக்கிட்டு பேசினாங்க, அப்படியே நல்லவங்களா என்ன, அவங்க பல வாட்டி குசு குசு குசுன்னு மைக்க மறைச்சு பேசினது இல்லையா எல்லாரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. மைக்க மறைச்சு இப்போ அரோராவும் பேசியிருக்காங்க துஷார் இருந்த டைம்ல, அப்பதான் துஷாரோட பதவியே போச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு, அரோரா மைக்க மறைச்சு பேசியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்ல, ஆனா அவங்களுக்கு ஒரு வார்னிங் வந்ததுக்கு அப்புறம் அந்த தப்பு அதுக்கப்புறம் பண்றது கிடையாது. நீங்க திரும்ப திரும்ப அந்த தப்பை பண்றதுங்கிறதால தான் வந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் வார்னிங் கொடுக்கப்பட்டது, தப்பை திருத்தி கொண்டார்கள். இங்க வார்னிங் கொடுக்கப்பட்டும் தப்பை திருந்தவில்லை. தேர் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ. அது தெரியாம இன்னும் சோசியல் மீடியால பல போராளிகள் வந்து இவங்கள தான் பேசுறாங்க, இவங்கள மட்டும் கேட்கறாங்க. எப்பா அவங்களுக்கு ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்கிறாங்கப்பா, இந்த தண்ட கருமங்கள் 2 வாட்டி 3-4 வாட்டி சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்களேன்றது கூட பேசிக்கா தெரியாம போடுறது போஸ்ட். மைக் பேசிட்டாங்க ஐயால அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு. அடுத்து அவங்க மைக்க மறைச்செல்லாம் பேசியது இல்லையா அப்படின்றதையும் சொல்றாங்க. யாரோ பேசுறாங்க, எங்க 2 பேரை மட்டும் சொன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும். இதுல குறிப்பா ஆதிரை வந்து எவிக்ட் ஆனதுக்கு எப்படி, அவ போயிட்டு எஃப்ஜே முன்னாடி போய் பேசாம இதெல்லாம் பண்ணி மிக்சர் மாதிரி இதெல்லாம் பண்ணி தான் அவ எவிக்ட் ஆனா, நாங்க அந்த மாதிரி எவிக்ட் ஆனோமா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து ஸோ இதுல குறிப்பா லிவிங் ஏரியா திடீர்னு லேட்டா வந்தா லடன் கொடுப்பீங்களா? ஸோ எனக்கு தெரியலங்க, தேவையில்லாத கேஸ் இது தேவையில்லாத வேலை, இது லேட்டா வந்தா ஆல்ரெடி லேட்டா வரீங்கன்னு பிக் பாஸே கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை கூப்பிட்டு ஒரு நாள் ஃபர்ஸ்ட் உங்களை கூப்பிட்டு லிவிங் ஏரியால உட்கார வச்சு பிக் பாஸ் சொல்றாரு, அதெல்லாம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ இதுல பார்வதிக்கு வாதாட ஆள் இல்ல, வாதாடுறதுக்காக நான் போய் இதெல்லாம் பண்ணேன், என்னங்க இது அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்த பேசுறாரு. அடுத்து என்ன பண்றாரு, இது முடிஞ்சிச்சா அடுத்த டாபிக் போகுன்ற மாதிரி விக்கல்ஸும் அங்க கனி பண்ணாங்களே, அந்த சபரியோட கண் அடிபட்டு பார்வதிக்காச்சு, அதை பத்தி அங்க இவங்கெல்லாம் நல்லவங்க மாதிரி பிஹேவ் பண்றாங்க, எவ்வளவு ரூடா இருந்தாங்க, இவங்கெல்லாம் மனுஷங்களா இதுங்களா அப்படின்ற மாதிரி இங்க உட்காந்து விக்கல்ஸை பத்தியும் கனியை பத்தி இங்க பேசிட்டு இருக்காரு. அடுத்து அதை முடிச்சுதா அடுத்தது போக்குறாரு. ஓகே, அப்ப கமருதீன் சொல்ல உடனே 100% நீங்க பண்ணது தப்பு தான்டா, இவர் சொல்றது வினோத் 100% நீங்க பண்ணது தப்பு தான், தண்டனை கொடுத்தாரு. ஸோ நீங்க ஏன் வேலை செய்யல அப்படின்னு கேட்கும்போது, இல்ல கனியக்கா கூட நானும் பல நேரங்களில் க்ளோஸ் ஆக ட்ரை பண்றேன், ஆனா அவங்க சபரி விக்ரம் எஃப்ஜே கூட தான் க்ளோஸா இருக்காங்க, அதனால நமக்கு வந்து கரெக்டா செட் ஆக மாட்டேங்குது அப்படின்றதையும் சொல்றாங்க. அடுத்து அமித் என்ன சொல்றாரு, நீங்க கரெக்டா எல்லா கண் முன்னாடி நீங்க வேலை செஞ்சீங்கன்னா நான் கரெக்டா பேசி ஆஃப் பண்ணுவோம்டா, நீங்க கண் முன்னாடி வேலை செய்யவே மாட்டேங்கிறீங்களா, என்ன பண்றது? இப்போ நீ வீக்கெண்ட் எபிசோட்லயே உடனே சொல்றாரு, யாரு வினோத் சொல்றாரு, வீக்கெண்ட் எபிசோட்ல வந்து நாங்க இந்த மாதிரி சொன்னோம், நீங்க என்னப்பா டிஸ்கஸ் பண்ண, என்ன கேப்டன் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்கன்னு வீக்கெண்ட் எபிசோட்ல கேட்டா அவர் என்னடா பதில் சொல்லுவாரு, அப்ப அவரும் ஏதாவது பண்ணணும்ல அப்படின்ற ஒரு விஷயத்த கானா வினோத் சொல்றாரு. ஓகே, கரெக்டா கானா வினோத் அந்த இடத்துல கரெக்டான பாயிண்ட் பிடிச்சிட்டார். ஓகே, அப்போ நீ இதுல வந்து என்ன பண்ணிட்டாங்க, கமருதீன் சொல்லிட்டான், நீங்க வந்து அவங்க பேச்சை கேட்டு ஆடிட்டு இருக்கீங்க அமிதாவை, நீங்க அவங்க பேச்சு கேட்டு ஆடாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே
உடனே இவர் தான் லூசு மாதிரி சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிட்டேன். யாரு? கானா வினோத். இவர் லூசு மாதிரி சொன்னதாலதான் நாங்க அக்செப்ட் பண்ணிட்டோன்ற மாதிரி இவங்க சொல்றாரு. இதுலயே கானா வினோத் 2 வாரம் பேசாம இருங்க அப்படின்றது பனிஷ்மெண்ட் கானா வினோத் தான் கொடுத்தாரு ஃபன்னின்ற பேர்ல. ஆனா இங்க வந்து இப்படி. ஆனா அமித் செம காண்டாயிட்டாருங்க. ஸோ நான் சொல்றது கேட்கவே மாட்டியா கமருதீன்? நான் சொல்றது கேட்காம நீங்க பாட்டுன நடுவில் இன்டரப்ட் பண்ணிருக்கீங்க. நான் என்னது பண்றது அப்படின்ற மாதிரி செம டென்ஷன் ஆயிட்டு காண்டாயிட்டாரு. ஏன்னா இவர் சொல்ற பாயிண்ட் நான் சொல்றேன் நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு நடுவுல பார்வதி வந்தாங்க. ஓகே, அப்ப என்ன சொல்றாரு அமித், 3 times எப்படி 3 வாட்டி நான் வந்து பார்வதி கிட்ட போய் கேட்கிறேன். ஸோ ஒர்க்கப் பண்ணு பாருன்ற மாதிரி சொல்றேன். அவங்க 3 வாட்டியும் டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு எனக்குன்னு ஒரு ஒர்க், எனக்கு தலைப்பதிவி, அந்த தலைப்பதிவை நான் சீரியஸா தான் எடுப்பேன். ஸோ அதை கிளீன் பண்ணா நான் வந்து அவங்க கிளீன் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு பேசலாம். இவங்க பண்ணவே மாட்டாங்கன்னா எப்படி பேச முடியும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அப்ப பாரு கவுண்டரை கிளீன் பண்ண விஷயம் வந்து அவங்க மறைச்சிட்டு அது எங்க சொல்லாம இல்லாம எங்க மேல தள்ளி விட்டாங்க, இதெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எப்படி எங்கால ஒத்துக்க முடியாது அப்படின்றத சொல்றாங்க. ஓகே, அதை தாண்டி பிபி வந்த திங்ஸை எடுத்துட்டு போனது எனக்கு ரொம்ப பேடா தான் இருந்துச்சு. ஸோ 8 பேர் உனக்கு எதிராக கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்க. 8 பேர் கம்ப்ளைண்ட் வச்சாலுமே 2 பேர் வேலை பார்த்தோம், பார்க்காமலாம் கிடையாது. ஸோ கண்ணி கூட சொன்னாங்க, ஆதிரை கூட சொன்னாங்க நாங்கள் வேலை பார்த்தோன்றது. அப்புறம் என்ன சொல்ல வரீங்க அமித் அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு ஸ்ட்ராங்கா வேணும், ப்ரூஃப் வேணும், ப்ரூஃப் இருந்தால் தான் பேச முடியும், ப்ரூஃப் இல்லாமலாம் பேச முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எனக்கு நீங்க வேலை பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் போய் தைரியமா பேசுவேன் அமித்ன்ற மாதிரி ஒரு 5-6 வாட்டி அந்த பாயிண்டே சொல்லிட்டாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்னன்னா கிச்சன் டீம்ல பார்வதி வேலை செய்ய மாட்டேன்றாங்க. செம காண்டாயிட்டு பார்வதி என்ன சொல்றாங்களா, கிச்சன் டீம்ல நான் வேலை பார்க்க மாட்டேன் அமித்தே, நான்லாம் பார்க்கவே முடியாது. ஸோ இதுக்கு மேலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டாங்க. கோவம் வந்து கத்துன்னு கத்திட்டாங்க பார்வதி. அடுத்தது என்ன சொல்றாரு பார்வதி கிட்ட, சரி இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு, வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பார்வதி. ஒரு பாயிண்ட்ல கத்திட்டு அவர் சமாதானப்படுத்தி வாட் இஸ் யுவர் இன்டென்ஷன், நீங்க ஒர்க் பண்ணணும். ஓகே, இங்க பாரு அமித்து, கிச்சன் டீம்ல வேலை நான் சேர்ந்து செய்யறது தானே, இந்த வாரம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கங்க, நடந்துங்கன்ற மாதிரி அமித்தும் சொல்றாரு. இந்த வாரம் ஃபுல்லா நடந்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்றது. ஸோ பண்ணதெல்லாம் இங்க பாரு, பண்ண வேலையெல்லாம் கெட்டு போச்சா, பண்ணதெல்லாம் அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்லப்பா பண்ணதெல்லாம் ஓகே, 3 வாட்டி நீ ரிஜெக்ட் பண்ணதில்ல, அது ஒரு பேச்சுவார்த்தையே அடிப்படுது, அதை வச்சாதான் நான் பேச முடியும். நான் சொல்லும் போது நீ பண்ண மாட்டேங்கிற, ரிஜெக்ட் பண்ற, அப்புறம் எப்படி நான் பேச முடியும் அப்படின்ற மாதிரி அமித் அந்த ஒரு பாயிண்ட் இருக்கிறார். ஓகே, ஸோ கட்டிங் ஒர்க்கு தானே பண்ணேன், அது கூட உன்னால பண்ண முடியாதா அப்படின்னு கேட்கும்போது, எப்படி கட்டிங் ஒர்க்கு தான் அவங்க சொன்னாங்க, அதை நீ சொன்னியான்னு. கட்டிங் ஒர்க்கை விட ரீஈட்டிங், ஸோ ஃபுட்டை சூடு பண்றது, காலைல சப்பாத்தியை சூடு பண்றதுக்கு போய் கேட்டார் அமித் கார்டன் ஏரியால, அதை விட கட்டிங் பண்றதை விட அது ஈஸி, அதை கூட நீ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டே பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பார்வதி கண்டாயிட்டு, முட்டை பால் பாம்பு வரப்போதா, நான் இதெல்லாம் பண்ண வரப்போதா என்ன, இல்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு, ட்ரை பண்ணாம எப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி. உடனே வந்து என்ன சொல்றாங்க, நான் பேசாம இருக்கணும், பட் எனக்கு என்னன்னா வி கான்ட் பிளே வித் அவர் எமோஷன்ஸ், எங்களை எமோஷன்ஸை வச்சு பிளே பண்ண முடியாது. ஸோ பிக் பாஸ் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு, அதுக்கேற்ற மாதிரி நான் நிற்கிறேன். ஓகே, ஸோ இதில் வீட்டு மக்களோட திங்ஸ் போச்சு, இதெல்லாம் போச்சு அப்படின்றதுக்காக நாங்கள் ஒர்க் பண்ண வைக்கக்கூடாதுன்னு நீங்கள் யோசிக்கிறதே எனக்கு தப்பு, புரியல, யோசிக்கிறதே தப்பு. ஸோ செஞ்ச தப்பை உணரணும், எப்படி செஞ்ச தப்பை உணரணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணுறேன். எப்படி இப்போ கூட நான் தப்பு பண்ணிட்டேன்றதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஆனால் ஏற்றி விட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுலாம் ரொம்ப ஓவரு பார்த்துங்க, எப்படி ஏற்றி விட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதுலாம் ரொம்ப ரொம்ப ஓவரு பார்த்துங்கன்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. உடனே என்ன சொல்லிட்டாங்கன்னா, இங்கே பாரு 7 பேர் என்கிட்ட வந்து பேசுறாங்க, நான் தலை கேப்டனா அவங்களுடைய மெஜாரிட்டி டிசிஷனை நான் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும். ஸோ நான் மனசாட்சிக்கு எதிராக இல்லாமலாம் நான் சொல்லலை, அதுக்கு நியாயப்படி அதை கேஸை அட்ரஸ் பண்ணி சில விஷயங்கள்லாம் நான் பேசியிருக்கேன், ஸோ நியாயப்படி தான் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஓகே, எனக்கு சாப்பாடு விஷயத்துல பண்ணது எனக்கு வெறுப்பா தான் இருக்கு, எப்படி பார்வதியும் சொல்றாங்க, சாப்பாடு விஷயத்துல பிக் பாஸ் பண்ணதே எனக்கு வெறுப்பா தான் இருக்கு, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சொன்னபோது, என்னாலையும் ஸ்டாண்ட் எடுக்க முடியாது பார்வதி, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கு, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கிறதால நானும் மாட்டிட்டு முழிக்கிறேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. நீங்க அதை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, ஃபாலோ பண்ணலன்னா அவங்க பண்ணதான் செய்வாங்க, வச்சு செய்யதான் செய்வாங்க அப்படின்றதுமே அமித் அங்க சொல்றாரு. உடனே கமருதீன் வந்து என்ன சொல்றாரு, இந்த பிரச்சனை வந்து என்ன தெரியுமா, ஆல்ரெடி இங்க மத்த இதுல 3 டிபார்ட்மெண்ட் வேலை பார்க்கறதுல கிச்சன் டீம் மட்டும் வேலை பார்க்கறான்ற ஒரு இது இருக்கு, இதுல கனிக்கும் சாண்ட்ராக்கும் ஒரு ஈகோ சண்டை மாத்தி போயிட்டு இருக்கு, காலையிலேயே வந்து அது கழுவுறதா மாத்துறதா குழம்பு செய்யறதா வேண்டாமான்ற மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு, இதுல நீங்க வேற எங்களை டீம்ல போட்டு வச்சிருக்கீங்க, இப்ப நாங்க வேலை பண்ணலன்றதை சொல்லி எங்களை பேட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு, இது ஒரு பனிஷ்மெண்ட் கேப்டனா கொடுத்தீங்க, அந்த பேசிஸ்ல எங்களை பேட் பர்ஃபார்மன்ஸ் போட்டா நாங்க என்ன பண்றது அப்படின்றதையும் கேட்கிறாரு கமருதீன். என்னால கண்ட்ரோல், அது எப்படி என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், அது எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அமித் சொல்லிடுறாரு.
உடனே என்ன சொல்றாங்க, வேலை பண்ண முடியும், நீங்க பண்ணுங்க, உங்களோட எசென்ஷியல். பார்வதி சொல்லிட்டாங்க, வேலை பண்ண முடியும், எசென்ஷியலை மட்டும் தான் பண்ணுவேன், வீம்புக்கு பண்ண சொன்னாலும் அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது, பண்ணவே மாட்டேன், யார் சொன்னாலும் நான் பண்ண மாட்டேன். ஸோ எனக்கு இப்போ நான் வேலை செய்யறதுக்கான காரணம் எல்லாரும் வீட்டில் பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிறாங்கன்றதுக்காக தான் உணர்ந்து நான் வேலை பண்றேன். ஸோ திரும்ப திரும்ப சொல்றேன், அவங்க வேலை வீம்புக்கு பண்ணா நான் எடுத்துக்கவே மாட்டேன்ற மாதிரி பார்வதி பேசி ஒரு எண்டு கார்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட இந்த கான்வர்சேஷன் நானே கொஞ்சம் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கலாம். அது லிட்ரலி அது இந்த 2 சீனா நடந்தது 1 hour கான்வர்சேஷன் உங்களுக்கு ஒரு 10 நிமிஷமா ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு தான் போயிருக்குது. ஆனால் இவங்க திருந்தல, குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்றத தான் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.